ஓம் கம் கணாதிபதியே நமக. ஓம் வம் வாராகி நமக. குலதெய்வம் ஸ்ரீ மாரியம்மன் அருளாசியோடு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. குருவே சரணம், குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். கல்லடி கூட படலாங்க, ஆனா கண்ணடி படக்கூடாதுன்னு எல்லா முன்னோர்கள் வாய்மொழியாக சொல்றத நம்ம கேட்டிருக்கோம். ஒருவரோட முன்னேற்றத்தை கண்டு மற்றவர்கள் பொறாமை கொள்வதே கண் திஷ்டின்னு சொல்றோம். எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் கண் திஷ்டியை நீக்குவதற்கு சில எளிய பரிகாரங்கள் கூறப்படுகின்றன. எதிர்மறை ஆற்றலை நம் வீட்டிற்குள் அனுமதிக்காமல் இருக்க வேண்டும்னா நம்ம என்ன செய்யணும்? பொதுவாக குடும்பத்தில் இருக்கும் அனைவரின் தோஷத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தெருவில் இருக்கிற மண் கொஞ்சம் எடுத்து கடுகு, உப்பு, 3 மிளகாய் எல்லாம் சேர்த்து கிழக்கு பார்த்து உட்கார்ந்து 3 முறை எல்லோரையும் சுற்றணும். அதன் பிறகு அதை எடுத்து கொண்டு போய் எரிகிற விறகு அடுப்பில் கொண்டு போய் போட்டுறணும். இது கண் திஷ்டியை போக்கும். இதை செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் தான் செய்யணும். அதுக்கடுத்து இன்னொரு பரிகாரமாக கல் உப்பு எடுத்துக்கலாம். கல் உப்பு கையில் எடுத்து 3 முறை எல்லாத்தையும் தலையில் சுற்றிட்டு அதையும் கொண்டு போய் அடுப்பில் போட்டுடலாம். அல்லது தண்ணீரில் வாளியில், இப்போல்லாம் விறகடுப்பு யாரும் வச்சுருக்கிறது இல்லையா, அதனால் ஒரு வாளி தண்ணி வாசலில் வச்சுக்கணும். சுற்றின அந்த கல்லுப்பை எடுத்து கொண்டு போய் அந்த தண்ணியில் கரைச்சி காலையில் தூங்கி எழுந்திரிச்சதையும் அந்த தண்ணி செடிக்கோ அல்லது சாக்கடையிலையோ ஊற்றிடலாம். அடுத்து செய்வினை, ஏவல், திருஷ்டி பாதிப்புகளிலிருந்து விடுபடணும்னா என்ன பண்ணலாம்? பஞ்சகவ்ய தண்ணீர்னு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பஞ்சகவ்ய தண்ணீரில் குளிக்கிற தண்ணியோட கலந்து குளிக்கணும். சரி, இதை எப்படி வழிமுறையாக செய்யலாம் அப்படிங்கிறத பாருங்கள். குளிப்பதற்கு முன்பாக கொஞ்சமாக பஞ்சகவ்ய தீர்த்தத்தை எடுத்து உங்களுடைய உச்சந்தலையில் சிறிதளவு வைத்துக் கொள்ளுங்கள். லேசாக தொப்புளை சுற்றி கொஞ்சம் வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு உள்ளங்கால்களில் தடவி கொள்ளுங்கள். இந்த 3 இடங்களிலும் பஞ்சகவ்ய தண்ணீரை தடவி கொண்டு ஒரு 10 நிமிடங்கள் வச்சிருங்க. அப்படியே விட்டுவிடுங்கள். அதன் பிறகு குளிக்கின்ற தண்ணீரில் 2 மூடி பஞ்சகவ்ய தீர்த்தத்தை ஊற்றி அந்த நீரில் தலைக்கு குளித்துடணும். அதன் பின்பு நல்ல தண்ணீரில் ஒரு முறை குளித்து கொள்ளலாம். இப்படி இந்த பஞ்சகவ்ய தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்யும் போது நமக்கு செய்வினை கோளாறு இருந்தாலும் சரி, கிரக சூழ்நிலைகளால் தோஷங்கள் இருந்தாலும் சரி, அதன் மூலம் பெரிய பாதிப்புகள் வராமல் தடுக்கப்படும். அடுத்தபடியாக இந்த தீர்த்தத்தை உங்கள் வீடு முழுவதும் தெளித்து விடுவதன் மூலம் வீட்டை பிடித்த தரித்திரம் விலகும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை செய்து கொள்வது சிறப்பு. இதே போலதான் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில் பஞ்சகவ்ய விளக்க வாங்கிட்டு வீட்டில் எரிய விடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும். பஞ்சகவ்ய விளக்கு முழுவதும் அப்படியே நெருப்பு மூட்டி எரித்துவிட்டு விட வேண்டும். பஞ்சகவ்ய விளக்கையும் இந்த மாதிரி வாரத்தில், அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம இதை மாதிரி எரிச்சு விடலாம். ஆகவே செய்வினை பாதிப்புகள் நீங்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று முன்னேற்றமான பாதைகளை உங்களுக்கு காட்டும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொண்டு பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம்.